அமாவாசை நைட்டு 12 மணிக்கு போனால் நல்லது. சில பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு வந்து அது பூஜை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எடுத்து வச்சு திங்ஸ் எல்லாம் உடச்சி வச்சுட்டு அப்படியே போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் இந்த பூஜை பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் பண்ணக்கூடிய பூஜை மட்டும்தான். 3 அமாவாசை 3 பௌர்ணமி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பூஜை. இந்த பூஜை பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு பண்ணலாம். ஆனால் இந்த பூஜை வந்து நைட்டு 12 மணிக்கு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்டில் வந்து ஒரு லைட்டு எரியக்கூடாது. லைட்டோ தீபமோ அணையா தீபமோ வீட்டில் படுத்தோம்னா அது எந்த தீபமும் எரியக்கூடாது. அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயும் தங்கக்கூடாது. வீட்லேயே சுத்தமாக தங்கக்கூடாது. பூஜை ஆரம்பிச்சுட்டு நம்ம வெளியில் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு வெளியே கதவை சாத்திட்டு வச்சுட்டு நம்ம வந்து வெளியில் வந்து தலைவாரியில் போட்டு இந்த பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் தேங்காயெல்லாம் உடைச்சி வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தான் வந்து அந்த பூஜையை வந்து உள்ளே வந்து கதவை திறக்கணும் வைக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பூஜை திறந்து வைக்கும்போது ஒரு சில பண்ணியிருக்காங்க. நான் வந்து வீட்டு பக்கத்தில் படுத்துருந்தேன், திண்ணையில் படுத்துருந்தேன்னு இருந்தாங்க. அவங்க ஏகப்பட்ட விஷயம் இருந்தாங்க. எனக்கு இருக்க முடியல கேம்லாம் ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்டுச்சு வச்சுச்சு. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் படுக்காமல் அவங்க சொல்லுவாங்க மாடியில் படுக்கிறோம், வீட்டை பூட்டிட்டு அந்த மாதிரி மாடியிலலாம் எதுவும் படுக்க வைக்கக்கூடாது. வீட்டில் நம்ம பூஜை நடத்தும்போது பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வீட்டில் தங்கக்கூடாது. புரியுதுங்களா? அன்றைக்கி நைட்டு தங்காமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைட்டு பூஜை கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவ் வந்து செஞ்சு வச்சுருந்தாலும் சரி, வீட்டில் வந்து பதிச்சு வச்சுருக்கிறாங்க, நான் வந்து துண்ணூறு பந்துச்சு போட்டிருந்தாங்க, அதில் வந்து உடம்பு வீட்டில் வந்து கையால் தான் இருக்குது, 2 பேர் எல்லாத்துக்கும் குத்துது குடையிறது எல்லா பிரச்சனையும் வீட்டில் இருக்குது, கடலில் போயிட்டு இருக்குது, எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல வைக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படிங்களா. அது அப்படியே சடனில் வந்து சுவிட்சை போட்ட மாதிரி நிற்கிது. புரியுதுங்களா? இது வந்து போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கொண்டு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறது ஊரை வந்து என்ன ஆயிரும்னா அந்த வீட்டுக்கு இருக்கிற ஊரை நெகட்டிவ் ஊரை வந்து எடுத்துருது, ஃபுல்லாக எடுத்து வந்துடும். அதனால தான் வந்து நைட்டு ஃபுல்லாக யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, தங்கக்கூடாது, லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பக்கத்து வீட்லையோ ஒரு நாளைக்கு தானே பக்கத்து வீட்லையோ இல்லை தூரமாக போய் பார்க்கணும், வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா சில விஷயம் நடக்கலாம் வைக்கலாம். அதனால் வந்து போகிறனால